அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, வெறும் 10 மினிட்ஸில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறோம். ரவையை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ், மினி கேக்குன்னு கூட சொல்லலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கலாம். 1/4 கப் ஒயிட் சுகர், 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சுகர் நல்லா கரையணும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. பட்டர் கூட சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1 கப் ரவை, 1/4 டீஸ்பூனை விட கம்மியாக பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, ரெண்டையும் சேர்த்து அந்த எக்கு ரவை எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அவ்வளோதாங்க இன்க்ரீடியன்ட்ஸ். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சமாக ஒரு பாலாக எடுத்து உருட்டிக்கங்க. இதை உள்ளாங்கையில் வச்சு லைட்டாக அழுத்திக்கிடலாம். இந்த மாதிரி. இப்போ இதை ரவையில் நம்ம கோட் பண்ண போகிறோம். சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும். இப்போ கத்தியை வச்சு மேலே ஏதாவது டிசைன், இது ஆப்ஷனல் தான், வேண்டானா விட்டுடலாம். அவ்வளோதாங்க. இப்போ மீடியம் ஹீட்டில் நான் எண்ணெயை காய வச்சுருக்கேன். ஒரு பக்கம் டீ போட்டுக்கிட்டு இருக்கையிலேயே இந்த ஸ்நாக்ஸ் நம்ம தயார் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே இந்த ஆயில் கூட சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இன்ஸ்டண்ட்டாக ஒரு கேக் சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அருமையாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ திருப்பி விட்டுக்கிடலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்நாக்ஸ், குயிக்காக தயார் பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கோல்டன் ப்ரௌன் வந்தவுடனே எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ரவையை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தயார் பண்ணியாச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்றதுக்கும் அருமையாக இருக்கும். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ரவா மினி கேக் நம்ம தயார் பண்ணியாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. நான் பிக்கையிலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.